தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இனியும் திமுகவில் இருப்பது வேஸ்ட் என்று புலம்புகிறார் இந்த அமைச்சர். இனியும் திமுகவில் இருப்பது வேஸ்ட் என்று புலம்புகிறார் இந்த அமைச்சர். ஆம், 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. தமிழக அமைச்சர்கள் கருணாநிதி குடும்பத்திற்கு விசுவாசமானவர்கள் மட்டும் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் இனியும் திமுகவில் இருப்பது வேஸ்ட் என்று புலம்புகிறார். அவர் வேறு யாரும் அல்ல, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள்தான். இவருடைய தந்தை பிடிஆர் பழனிவேல்ராஜன். இவர் தமிழக சட்டசபை சபாநாயகராக இருந்தார். பின்பு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் தியாகராஜன் 2016ஆம் ஆண்டு 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளர்களிலேயே காசு கொடுக்காமல் வெற்றி பெற்ற வேட்பாளர் என்ற பெயரை அவர் பெற்றார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள், பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவே இல்லை. இது ஒரு சாதனையாக கருதப்பட்டது. தமிழகம் முழுவதும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தார்கள். ஆனால் மத்திய தொகுதியில் போட்டியிட்ட பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் பணப்பட்டுவாடா செய்யவில்லை. ஆனால் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தமிழக நிதி அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டார். பொதுவாக மூத்த அமைச்சர்கள்தான் நிதி அமைச்சராக நியமிக்கப்படுவார்கள். ஆனால் பிடிஆர் தியாகராஜன் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. கருணாநிதி குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். ஆனால் இவருடைய ஆடியோ ஒன்று வெளியானது. இவர் பேசியதாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியானது. ஒரே ஆண்டில் சபரீசன், உதயநிதி ஆகியோர் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்துள்ளார்கள் என்று பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியானது. மேலும் திமுக உதயநிதி கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டது என்று அவர் அதில் கூறியிருந்தார். ஆனால் அந்த ஆடியோவில் தன்னுடைய குரல் அல்ல என்று மறுத்தார். ஆனால் தமிழகம் முழுவதும் இந்த ஆடியோ மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பியது. ஒரே ஆண்டில் 30,000 ரூபாய் உதயநிதி, சபரீசன் கொள்ளையடித்தார் என்று பிடிஆர் தியாகராஜன் பேசிய ஆடியோ கருணாநிதி குடும்பத்தினருக்கு பிடிஆர் தியாகராஜன் மேல் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் பிடிஆர் தியாகராஜன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அல்லது பிடிஆர் தியாகராஜன் திமுகவை விட்டு வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிடிஆர் தியாகராஜன் வசம் இருந்த நிதி அமைச்சர் பொறுப்பு தங்கம் தென்னரசுக்கு வழங்கப்பட்டது. இவர் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக, டம்மி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். மேலும் திமுகவினர் யாரும் இவரை தொடர்பு கொள்ளக்கூடாது என்று மறைமுகமாக கட்டளையிடப்பட்டது. இவர் மதுரையை சார்ந்தவர் என்றாலும் கூட மதுரையில் நடைபெறும் திமுக நிகழ்ச்சிகளுக்கு பிடிஆர் தியாகராஜனை யாரும் அழைப்பதில்லை. மதுரையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், கட்சி பொதுக்கூட்டங்களில் அழைப்பிதழ்களில் பிடிஆர் தியாகராஜன் பெயர் இடம்பெறுவது கிடையாது. சமீபத்தில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிடிஆர் தியாகராஜனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. வேட்பாளர் தேர்வு, பிரச்சாரம் ஆகியவற்றில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. மேலும் மதுரை தொகுதி பிடிஆர் தியாகராஜன் விருப்பத்திற்கு மாறாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே பிடிஆர் தியாகராஜன் திமுகவில் மிகவும் நொந்து போயுள்ளார். தொண்டர்களும் தன்னை மதிப்பதில்லை, திமுக தலைமையும் தன்னை மதிப்பதில்லை. திமுகவில் இனி இருப்பது வேஸ்ட், தன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்காது. திமுகவில் தான் தொடர்ந்து இருந்தால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்ற சூழ்நிலைக்கு அவர் வந்துள்ளார். ஆகவே திமுகவில் இருப்பது வேஸ்ட் என்று அவர் புலம்ப ஆரம்பித்துள்ளார். அமைச்சர் தியாகராஜன் அவர்களுடைய புலம்பல் சக அமைச்சர்களை, திமுக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஆனால் திமுக தலைமை கண்டுகொள்ளவில்லை. அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்களுடைய புலம்பல் என்னவாகும்?
என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.